நைஸ் காஃபி அத்த. ஆ இன்னும் உள்ள போயிட்டா. இந்த மகா என்ன பண்றா? வரக்கூடாதுன்னு சொல்லியும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. சரி அத்த, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆ சரி திரு. என்ன திரு அதுக்குள்ள கிளம்புற? இருந்து சாப்பிட்டு போப்பா. என்ன காஞ்சனா கிளம்புறேன்னு சொல்றப்பல பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாப்ல, அதான். திரு நீ இருந்து சாப்பிட்டுட்டே போ. இல்ல அத்த, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் இன்னொரு நாள் வரேன். எங்கப்பா? அது திரு கிளம்பிட்டான். கிளம்பிட்டாரா? ஏன் சொல்லாம போனாரு? ஏதோ ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கான், அதனால நானும் போக சொல்லிட்டேன். திவ்யா, திவ்யா சாரி திவ்யா, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, அதான் கிளம்பிட்டேன். மகா உன்னை பார்க்க ஆசையா வந்த திரு, நீ இப்படி போயிட்ட. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து பாக்குறேன். மகா கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடு. சரி ஓகே, பரவாயில்ல. பார்த்து சேஃபா போ. ஓகே திவ்யா. பாய். சாரி மகா. ஐயோ என்னக்கா நீங்க சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி வா, நம்ம உள்ள போலாம். ஏன் பிரபா ஸ்ரீ இப்படி இருக்கா? இப்ப எதுக்கு இன்விடேஷனை கொண்டு போய் அந்த வேலைக்காரி கிட்ட காட்டணும்னு நினைக்கிறா? வேலைக்காரியா? மகா காலையில காஃபி போட்டதுக்காக அவளை வேலைக்காரின்னு சொல்றியா? அப்படிலாம் சொல்லாத. அவ நம்ம வீட்டு கெஸ்ட். இப்போ உங்களுக்கு அவ கெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அவ வேலைக்காரி தான். உனக்கு என்ன மகா மேல இவ்வளவு கோபம்? எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் இல்லைங்க, நம்ம பொண்ணு திவ்யா மேல இருக்கிற அக்கறை. நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். அவ நல்லவ இல்லைங்க, தப்பானவ. அவ ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. எனக்கு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்குங்க. அவளால கண்டிப்பா பிரச்சனை வரும் பாருங்க. உங்களுக்கும் ஸ்ரீக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா புரியுது. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தன்னு வை, அப்புறம் உனக்கும் ஸ்ரீக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. நீங்க சும்மா இருந்தாலே வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது பிரபாகர். நான் சும்மா தான் இருக்கேன். நீதான் என்கிட்ட வந்து இவன் ஏன் இப்படி பண்ற, அவன் ஏன் இப்படி பண்றான்னு கேக்குற. பதில் சொன்னா பேசாதீங்கன்ற. அப்ப நான் தான் தப்பு பண்றேனா? அப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் அப்படி சொல்லல காஞ்சனா. பேசாதீங்க பிரபாகர், என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. சரி, கண்ணு மூடு. எதுக்குக்கா? கண்ணு மூடு சொல்ற. One, 2, 3. இப்ப கண்ணு திற. திருக்குமரன் திவ்யா. அக்கா, நீங்க கட்டிக்க போறவரோட பேரு திருக்குமரனா? ஆமா. ஏன் ராஜகுமாரனோட பேரும் அதான்க்கா. ஓ அப்படியா? நீ வார்த்தைக்கு வார்த்தை ராஜகுமாரன் ராஜகுமாரன் சொன்னதும் ஒருவேளை அதுதான் அவரோட பேரும் நினைச்சிட்டேன். அது நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். புரியுது புரியுது. சரி, நீ இப்போ என்னோட திருவை பார்க்க கூடாது? அது எப்படிக்கா முடியும்? அதான் அவர் போயிட்டாரே. போன என்ன? வா, இப்ப எதுக்கு அவகிட்ட இருந்து இன்விடேஷனை புடுங்குனீங்க? திருப்பி கொடுங்க. திவ்யா, உனக்கே புத்தி இப்படி போகுது? ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் யாருக்கிட்ட வேணாலும் காட்டணும். சாமி கிட்டே வைக்கல, கண்டவகிட்ட எல்லாம் கொண்டு வந்து காட்டுற. மா, இப்படிலாம் பேசாதீங்கம்மா. இவ ஒண்ணு கண்டவே இல்ல, என் தங்கச்சி. அந்த இன்விடேஷன் அவகிட்ட கொடுங்க.
என்னது தங்கச்சியா? அவ என்ன உன் கூட பிறந்தவளா? என் கூட பிறக்கலனாலும் இவ என் தங்கச்சி தான். நான் அவளை அப்படிதான் பாக்குறேன். ஏய், எனக்கு புரியவே இல்ல. ரோட்ல பார்த்த எவ்வளவு ஒருத்தி கூட நீ இவ்ளோ பாண்டிங்கா இருக்க, பெத்த அம்மா கிட்டே சண்டைக்கு வர? எனக்கும் தாமா புரியல. நீங்க ஏன் இப்படி காரணமே இல்லாம எதுக்கு இப்படி பெருக்குறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க யார்கிட்டயுமே நீங்க இப்படி நடந்துகிட்டதே இல்லையே. அவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கடி. இவெல்லாம் யாரோ ஒருத்தி. இல்லமா, அவ யாரோ ஒருத்தி கிடையாது, என் தங்கச்சி. முன்னலும் உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லடி. நான் இன்விடேஷனை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி தரேன். அதுக்கப்புறம் நீ என்னமா பண்ணிக்கோ. வா, இன்விடேஷன் கொடுத்துட்டு போ. அக்கா அக்கா நில்லுங்க அக்கா. எதுக்குக்கா அம்மா கிட்ட சண்டைக்கு போறீங்க? அம்மா சொல்றது சரிதானே. முதல்ல சாமி கும்பிட்டோம், அதுக்கப்புறம் கூட நான் பத்திரிக்கைய பாத்துக்கிறேன். அக்கா, நீங்க உங்க முகத்தை உம்மன்னு வச்சிருந்தா நல்லாவே இல்ல. சிரிச்சாதான்க்கா உங்க முகம் அழகா இருக்கும். சிரிங்கக்கா. இப்ப எப்படி இருக்கு? இனிமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க, கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டா உங்க அழகு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்குது.